நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். சிவாய நமக. சிவசிவாய நமக. நான் இப்போது போட்டிருக்கும் இந்த வேப்பில மாலையை நீ தொட்டு விட்டாயல்லவா? அப்படியென்றால் உனக்கு மிக பெரிய சக்தி உனக்குள்ளே ஊடுருவப் போகிறது. அது உன் வாழ்க்கையை அழகாக மாற்றப் போகிறது. நீ என்னுடைய குழந்தை. இன்று உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளையுமே அது தீர்க்கப் போகின்றது. நீ கவலைப்படாமல் சந்தோஷமாயிரு. நான் பார்த்து கொள்கிறேன். என்னுடைய துளசி மாலைக்கு எவ்வளவு பெரிய மகிமை இருக்கிறது என்பது உனக்கு தெரியுமா? நிச்சயம் அந்த மகிமையை நீ உணர்ந்து கொள்வாய். உன்னுடைய வீட்டில் தேவை என்பதே இல்லாமல் போகும். உணவு, உடை, இன்னும் ஒரு அத்தியாவசிய தேவைகளுக்கான பஞ்சமே இருக்காத அளவிற்கு அது பல சக்திகளை உனக்குள்ளே கொண்டு வரப்போகின்றது. பல மகிமைகளை அது புரிய போகின்றது. இந்த பிரபஞ்சத்தில் சத்தியத்தை பாதுகாப்பதும் தர்மத்தை நிலைநாட்டுவதும் என் பணி. உன் பலவீனத்தை விரட்ட, உன்னை ஊக்கப்படுத்தவும், உன் வழியில் உள்ள தீமைகளை விரட்டவும், உனக்கு வலிமையை அளிக்கவும் நான் இருக்கிறேன். உன் பிராமணத்தை நிறைவேற்றி அழியாமல் இருக்க உனக்கு நான் வழிகாட்ட நான் இருக்கிறேன். நம்பிக்கையோடு இரு. என் பக்தர்களின் வீட்டில், என்னுடைய உண்மையான பக்தர்களின் வீட்டில் உணவு, உடை என்று எதற்குமே குறைவே இருக்காது. இதை என் உறுதியாக எடுத்துக்கொள்ளுங்கள். என்னுடைய சத்திய வாக்காக எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் ஆசைகள் தளர்ந்து போகும்போது தானாகவே உங்களுடைய மனம் கடவுளை நோக்கி திரும்பிவிடும். நானே உனது ஆதாரமாக இருக்கும்போது நீ யாரை தேடிக்கொண்டிருக்கிறாய்? உன் ஜீவனே நான் என்பதை உணர்ந்து கொள். என்னை சிக்கென பற்றிக்கொள். உனது கவலைகள் யாவுமே பறந்தோடிவிடும். உனக்கான தேடுதலுக்கான வழியை கிடைக்கப் பெறுவாய். இதுவா அதுவா, எது சரி என்று மயங்கும் போது எது பிறருக்கு நன்மை அளிக்குமோ அதன் வழி செல்லல் வேண்டும் என்பதை நீ உணர்ந்து கொள். கர்ம வினைகளின் விளைவாக வாழ்க்கையில் நடப்பது நடக்கட்டும். அதை நம்முடைய மனம் உறுதியாக எதிர்கொள்ளட்டும். ஆனால் சாயியின் பாதங்களில் மேல் நமக்கு இடைவிடாத அன்பும் பக்தியும் என்றென்றுமே நிலவட்டும். அவருடைய புனிதமான உருவம் நமது கண்களின் எதிரில் எப்போதுமே இருக்கட்டும். சாயியின் லீலை ஆழங்காண முடியாதது, கற்பனைக்கு எட்டாதது. அவர் தனது பக்தனுக்கு செய்யும் உபகாரத்திற்கும் அற்புதத்திற்கும் எல்லையே கிடையாதது. ஸ்ரீ சாயப்பாவின் நேரடியான தரிசனத்திற்கு கொடுத்து வைக்காத எளிய ஆத்மாக்களின் கண்களுக்கு விருந்தாகும் சிறந்த வழிபாடே ஸ்ரீ சாயி தத்சரித உபதேச பொன்மொழிகளாகும். சாய்பாபாவின் அறிவுரைகளும் இயற்கையானதும் எல்லையற்றதுமான தன்னுணர்வு கருத்துக்கள் அடங்கிய களஞ்சியமே ஸ்ரீ சாய் தத்சரிதம். இதை தினமும் படிப்பவர்களை இம்மை மறுமை சுழற்சியிலிருந்து விடுவித்து இரண்டிலும் பாபா பூரண சந்தோஷமாக்குவார். இது பாபாவினுடைய விருப்பம், என் விருப்பம். நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகப்பட வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். அதற்கு உன்னை நீ தயார்படுத்தும் வேளையில் இப்போது நான் ஏற்பட்டிருக்கிறேன். என்னை நோக்கி முதலில் நீ ஓரடியை எடுத்து வை. என்னை நம்பி நீ ஓரடியை எடுத்து வைத்துப்பார். அடுத்து மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன். நீ என்ன தவறிழைத்தாய் வருத்தப்பட? உன்னை ஏமாற்றியவர்களே நம்பிக்கையோடு செயல்படும் போது நீ இன்னும் அதீத நம்பிக்கையோடு செயல்பட வேண்டுமல்லவா? அதை நீ உணர்ந்து கொள். என்னை நோக்கி முதல் அடியை எடுத்து வை. உன்னை நான் தவறான பாதைக்கு அழைத்துச் செல்ல மாட்டேன். படுகுழியிலும் வீழச் செய்ய மாட்டேன். கவலைப்படாமல் என்னை நோக்கி வா. ஓர் அடியை எடுத்து வை. மலையின் உச்சியில் உன்னை வைத்து அழகு பார்க்க. உன்னுடைய பிரச்சனைகளை தீர்க்க யாரும் இல்லை என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தாய் அல்லவா? உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளையுமே நான் தீர்க்கப் போகின்றேன். அதற்கான நேரத்தையும் நான் குறித்து விட்டேன். உன்னுடைய கவலைகளை நான் போக்கப் போகின்றேன். உன்னுடைய துன்பங்களை நான் நீக்கப் போகின்றேன். உனக்கு இன்பத்தை வர வைப்பதற்கான, சந்தோஷத்தை கொடுப்பதற்கான நேரத்தையும் நான் குறித்து விட்டேன். முழுவதும் கேள். நீ மகிழ்ச்சியில் துள்ளி குதிப்பாய். சந்தோஷ மலையில் நனையப் போகின்றாய். நீ கவலைப்படாமல் சந்தோஷமாயிரு. எல்லாவற்றையுமே நான் தீர்த்து வைக்கின்றேன். மாற்றங்கள் நிறைந்த இந்த உலகனில் பிறப்பிலும் இறப்பிலும் அன்பிலும் அருளிலும் மாறாத கடவுள் நான் தான் என்பது உனக்கு தெரியும் அல்லவா? ஆயுளெல்லாம் என்னுடைய திருவடியே சரணம் என்று கிடைக்கின்றாய் அல்லவா? உன்னை நான் எப்படி விட்டு விடுவேன்? வாழ்க்கையில் ஜெயித்திட முயற்சிகளும் உழைப்புகளும் மிக அவசியமல்லவா? நானும் உழைக்கின்றேன், நானும் முயற்சிக்கின்றேன். பிறகு ஏன் எனக்கு வெற்றி என்னும் கிரீடத்தை ஏன் என்னால் சூட முடியவில்லை என்றுதானே கேட்கின்றாய்?
உன் உழைப்பும் முயற்சியும் உண்மைதான். ஆனால் வெற்றி என்ற பூக்களை பறிக்க சில முட்களிடம் நீ காயப்பட்டுத்தான் ஆக வேண்டும். காயப்பட வேண்டும் என்பதை விட வாழ்வின் இன்னொரு பக்கம் இருக்கும். அதற்கு தோல்வி என்ற மிக பெரிய பாடத்தை அது கற்றுத்தரும் என்றே நீ எண்ண வேண்டும். உன்னுடைய வெற்றிக்கு நடுவில் உனக்கு ஏன் இந்த சறுக்கல் தோன்றுகிறது என்று யோசித்து பார்த்தாயா? மன வலிமையை சோதிப்பதற்கே அது நடத்தப்படுகிறது என்பதை நீ உணர்ந்து கொள். மன வலிமையுடன் நீ போராடி அதற்கான துணிச்சலை கொண்டு அவற்றுக்கு வரும் தடையை எல்லாம் நீ எதிர்த்து பொறுமையும் நிதானத்துடனும் கூடிய நம்பிக்கையுடன் நீ செயல்பட்டால் அந்த அகிலமே உனக்கு கிடைத்த வெற்றி என்ற உணர்வை நீ நிச்சயம் அடைவாய். உனக்கு வரும் கஷ்டங்களால் அந்த நேரத்தில் மனசுமை உனக்கு அதிகமாகத்தான் தெரியும். ஆனால் நீ மனம் தளராது நின்றால் உனக்கு வெற்றி தானே கிடைக்கும். யாரும் எனக்கு துணை இல்லை, நற்கதியாய் நடுவில் நிற்கிறேன் என்று உணர்கின்றாய் நீ. அவ்வப்போது நடுவில் எந்த துணை இல்லாமல் நிற்கதியாய் நிற்கிறேன் என்ற எண்ணத்தை நீ மறந்து ஒரு நிமிடம் கண்மூடி மன அமைதியுடன் எதையும் யோசிக்காமல் சாந்தமாக மாறி அமைதியான சூழலை உனக்குள்ளே நீ கொண்டு வா. அந்த நிமிடம் நீ நிற்கின்றது எங்கு என்று பார். என்னுடைய கைப்பிடி உன்னை பிடித்து கொண்டிருக்கும். உன்னை நான் என்ற உன்னை வணங்கும் கடவுள் தாங்கிக் கொண்டிருக்கின்றேன் என்பதை மனதார நீ ஒப்புக்கொண்டால் போதும். எதிர்த்து நிற்பாய். என்ன வந்தாலும் துணிச்சலாக நிற்பாய். உன்னை நிச்சயம் நல்வழிப்படுத்துவேன். உனக்கான நல்ல வழிகளை உனக்கு காமித்து கொண்டே இருப்பேன். வெற்றி அங்கு நிறையவே இருக்கும். அதற்கு நான் பொறுப்பு. உன்னுடைய பிரச்சனைகளை, கடன் சுமைகளை எல்லாம் நீக்குவதற்கு நான் ஒரு சரியான நேரத்தை குறித்து வைத்திருக்கேன் என்று சொன்னேன் அல்லவா? எண்ணிக்கொள். இன்னும் சரியாக 36 மணி நேரத்தில் நிச்சயம் நீ மகிழ்ச்சி அடைவாய். உன் கஷ்டங்கள், கவலைகள், துன்பங்கள் எல்லாமே ஓடி மறைந்து உன் இன்பம் வருவதற்கான சரியான நேரம் இன்னும் 36 மணி நேரத்தில் அது உன் கையில் வந்து சேரும். கவலைப்படாமல் நம்பிக்கையோடு இரு. என்னை வரவேற்க தயாராக இரு. ஏனென்றால் உனக்கான இன்பத்தை கொண்டு வருவது நான் தான். உன்னை தேடி நான் வரப்போகின்றேன். உன்னை நிச்சயம் பாதுகாப்பேன். நல்வழியில் உன்னை அழைத்து செல்வேன். நல்லது நடக்கும். நான் உயிரோடு இருக்கின்றேன், உனக்கு முன்னே இருக்கின்றேன் என்பதை நீ நம்புகின்றாயா? உனக்கு வேண்டிய உதவிகளையெல்லாம் நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்று என்னை முழுமையாக நம்பிக்கொண்டிருக்கின்றாயா? உன்னுடைய கவலைகளை போக்க நான் ஓடி வருகிறேன் என்றும், உன்னுடைய துன்பத்தில் கை கொடுக்க நான் வந்துவிட்டேன் என்றும் நீ நம்புகின்றாயா இல்லையா? நான் இருப்பது உண்மை என்றால் உடனே எனக்கு பெயரிட்டு என்னை கூப்பிடு. அப்பா என்று கூப்பிடு. அம்மா என்று கூப்பிடு. தாயே, தந்தையே என்று உனக்கு எப்படி தோன்றுகிறதோ அப்படியே என்னை கூப்பிடு. நான் ஓடி வந்து உன் முன்னால் நிற்பேன். நான் எங்கே இருக்கிறேன் என்று தேட வேண்டாம். நான் இங்கேதான் இருக்கின்றேன். உனக்காக என்பதை எப்போதுமே நீ நினைவில் வை. மற்றவர் உங்கள் பக்தியை பற்றி என்ன சொன்னாலும், நீங்கள் என்னை எப்படி உணர்ந்தாலும், எப்போதும் உனக்காக ஒரு குறிப்பிட்ட இடம் என்னுடைய மனதில் நான் வைத்திருக்கிறேன். என்னுடைய மனதில் உனக்கென்று ஒரு இடம் உண்டு. உனக்காக எப்போதுமே நான் இங்கே தான் இருக்கின்றேன். நீங்கள் கீழே இறங்கும்போது உங்கள் கையை பிடித்து கொண்டு நான் மேலே அழைத்து வந்து விடுகிறேன். கீழே என்பது பெரிய ஆபத்தானது. அங்கே இருந்து உன்னை கை தூக்கி விடுவது நான் தான். வாழ்க்கையில் எதுவுமே இப்படியே நடந்து விடுமோ, இப்படியே போய்விடுமோ என்று ஒருபோதும் நினைத்து விடாதே. எதையும் மாற்றி கொடுக்க எனக்கு தெரியும். அந்த கடவுளுக்கு ஒரு நொடி போதும். கவலையாகவே இருக்காதே. எல்லாமே இறைவனுக்கு தெரியும் என்று நம்பி ஒவ்வொரு பொழுதையுமே தொடங்கிப்பார். உன் வாழ்க்கை மிகவும் நன்றாகவே இருக்கும். எத்தனை கஷ்டம் வந்தாலும் கவலைப்படக்கூடாது. முதலில் உன் கூட நான் இருக்கின்றேன் எப்போதும். நீ இதுவரை சில தினங்களை தடைகளாக நினைத்து வந்தாய். சில நேரங்களை தடைகளாக நினைத்து வந்தாய். அது எல்லாம் எதுவும் ஒன்றுமில்லை. ஆனால் இன்று முதல் அது போன்ற தினங்களில் உள்ள தடைகள் எல்லாமே நீங்கு போகின்றன. நீ நினைத்தது எல்லாமே நேர்மறையாக மாறப்போகின்றன. உன் மனதிலுள்ள எதிர்மறை எல்லாம் நீங்கி நேர்மறையை உனக்குள்ளே நான் கொண்டு வந்து விட்டேன். வரும் காலங்களில் அவைகள் எல்லாம் உன் தடைகளை நீக்கப் போகின்றன. வெற்றி தருவதை நீ காணப்போகின்றாய். உன் இல்லத்தில் எதிர்மறையாகவே பதிந்துவிட்ட அத்தனை கால கஷ்டங்களும் இனி ஒன்றன் பின் ஒன்றாக மாறப்போகிறது. உனக்குள் அது போன்ற சூழலிலும் நேர்மறை துளிர்விட்டு மேலே எழும்.
அதை உன்னை வழிநடத்தி உனக்கு நிச்சயம் வெற்றியையே தரும். உன்னுடைய வாழ்க்கையில் சில நேரம் சுமை அதிகரிக்கும் போது கடவுளின் கரங்கள் உன்னை சுமந்து கொண்டு இருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே. நீ தூங்கும்போது உனக்கே தெரியாமல் உன் அருகில் இருப்பது யார்? நான் தான். உன் கூடவே இருந்து உன்னை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறேன். எல்லா நேரமும் நல்லது நடக்கும் உனக்கு. உனக்கு எப்போதெல்லாம் என்னை அழைக்க வேண்டும் என்று நினைக்கின்றதோ அப்போதெல்லாம் என்னை அழைத்து விடு. உனக்காக நான் ஓடி வருகிறேன். அதற்காக நேரம் காலமெல்லாம் நீ பார்க்க வேண்டாம். இரவும் பகலும் எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கின்றதோ எவன் ஒருவன் என்னை பற்றி நினைத்து வருகின்றானோ அவன் இனிப்பும் சர்க்கரையும் போல, அலையும் கடலும் போல, கண்ணியும் மொழியும் போல என்னுடன் நான் முழுமையாகவே இணைக்கின்றான். அப்படிப்பட்டவன் எதற்காகவும் எங்கேயும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. என்னை நீ மனதார அழைத்த பின் நீ அமைதியாக இருக்க வேண்டியது மட்டுமே உன்னுடைய வேலை. உன்னுடைய சோகம், உன்னுடைய கண்ணீர், உன் மனவலி, உன் மனவேதனை அனைத்தையும் நான் அறிவேன். நீ எதற்கும் கவலைப்படாதே. உனக்கான நிம்மதியை நான் நிச்சயம் உனக்கு தருகிறேன். நீ எப்போது வேண்டும் என்று கேட்கின்றாயோ அப்போதே உனக்காக எல்லாவற்றையும் செய்து தர நான் ஆவலாக காத்திருக்கின்றேன் தங்கமி. நீ கேட்டது எல்லாம் உடனே கிடைக்க வேண்டும் என்று அவசரப்படாதே. பொறுமையாக காத்திரு. உனக்கு தர வேண்டிய நேரம் என்று ஒன்று இருக்கிறதல்லவா, அப்போது அது சரியாக உன்னிடத்தில் வந்து சேரும். அதுவரை நீ பொறுமை காத்து அமைதியாகத்தான் இருக்க வேண்டும். இந்த உலகில் எதுவுமே யாருக்கும் நிரந்தரமல்ல. கஷ்டங்கள் ஆனாலும் சந்தோஷங்கள் ஆனாலும் எல்லாமே வந்த வழி எதுவோ அதே வழியில் திரும்பத்தான் போகும். உன்னை எதிர்மறையாக்கும் எந்த ஒரு நிகழ்வுக்கும் நீ நேர்மறையாய் மட்டுமே உன்னை வெளிப்படுத்தி காட்டிப்பார். நீயும் எதிர்மறையாய் சிந்தித்து விடாதே. நான் உனக்கு துணையாக உனக்குள்ளே இருக்கின்றேன். அதனால் உன் மனதில் எப்பொழுதும் நேர்மறையை மட்டுமே நீ வைத்துக்கொள். அப்படி நீ இருக்கையில் நீ படும் துயரங்களை நான் நிச்சயம் அறிந்து அதற்கான தீர்வையும் நான் உனக்கு தருகிறேன். உன்னை சூழ்ந்துள்ள ஏமாற்றங்கள், துரோகங்கள், வஞ்சகம், ஏழ்மை, இன்னும் பல துயரங்களும் நீக்க வேண்டியிருக்கின்றது. இந்த அப்பாவை எண்ணி நீ வேண்டிக் கொள்கிறாய், சரியா? அப்படி நீ வேண்டிக் கொண்டது உன் மனதில் இருப்பது எனக்கு தெரியும். உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களிலிருந்து தப்பிப்பது எப்படி என்று யோசித்து யோசித்து நீ தூக்கம் வராமல் தவித்திருக்கின்றாய். உன்னை எல்லோரும் அவமானப்படுத்துவது போலவும், உன்னை கைவிட்டு விட்டது போலவும், எல்லாமே இருந்தும் எதுவுமே எனக்கு இல்லாதது போலவும், எல்லோரும் இருந்தும் அனாதை போலவும் இப்போது நீ உணர்கின்றாய். என் அன்பு குழந்தையே, அனைத்தையும் நான் அறிவேன். வாழ்க்கையில் நீ பயணிக்கும் வழியில் என் துணை நிச்சயமாகவே உனக்கு இருக்கும். அதை பற்றி சிறு சந்தேகம் கூட உனக்கு வேண்டாம். உன் வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கும். உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை இருந்து நீ காத்து வருவேன். நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளும் உனக்கு நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை மட்டுமே நான் ஏற்றி காமிப்பேன். என் மீது நம்பிக்கை வைத்து மட்டும் செயல்பட்டு பார். கவலைப்படாதே. எப்பொழுதும் உன் கூட இருப்பது உன்னுடைய அப்பா நானே. எல்லாம் நல்லதே நடக்கும். மனதளவில் உடைந்திருந்த எனக்கு ஒரு மருந்தாக, ஒரு உறவாக, ஒரு உயிராக அந்த அப்பாவே எனக்கு கிடைத்தார் என்பதை என்னால் வெறும் வார்த்தைகளால் சொல்ல முடியாத, விவரிக்க முடியாத ஒன்று. எத்தனை வேதனைகள் என் மனதில், எத்தனை சங்கடங்கள் என் மனதில், எத்தனை பிரச்சனைகள் என்னை சூழ்ந்திருக்கும் போது எனக்கு ஆதரவாக கை கொடுத்து தூக்கிவிட்டது என்னுடைய அப்பா. எனக்கு அவர் சொன்ன வார்த்தைகள்: தேவையில்லாமல் உன் உடம்பை நீ வருத்தி கொள்ளாதே. தேவையில்லாமல் உன் மனசை நீ வருத்தி கொள்ளாதே. நீ உன் வாழ்க்கையில் இப்பொழுது தத்தளித்து கொண்டிருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். உன்னை எனது கரம் கொண்டு இறுக பிடித்து காப்பாற்றி கொண்டிருக்கிறேன் என்பதும் எனக்கு தெரியும். அது உனக்கும் புரியும் என்று நான் நினைக்கிறேன். இன்னும் சில நாட்களில் அனைத்துமே மாறப்போகின்றது. உன்னுடைய துன்பங்கள், துயரங்கள் எல்லாமே முடிவுக்கு வரப்போகிறது. உன்னுடைய மிகப்பெரிய பணப்பிரச்சனை தீரப்போகிறது. உன்னுடைய மிக கஷ்டமான கடன் பிரச்சனை கூட அது முடியப் போகிறது. அதற்கான நேரத்தையும் காலத்தையும் நீ தொட்டு விட்டாய் தங்கமி. நிதானமாக யோசித்து மட்டும் நீ செயல்படு. எந்த விஷயத்திலும் நீ அவசரப்படாமல் பொறுமையாக இருக்க வேண்டும். உன்னை விட்டு யார் விலகினாலும் அதையே நினைத்து நீ கவலைப்பட்டு கொண்டிருக்காதே. எல்லாமே நன்மைக்கு என்று நீ எடுத்துக்கொள். யார் உன்னை வெறுத்தார்களோ, யார் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ, யார் உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்கள் முன் நீ மென்மேலும் வளர்ச்சி அடைந்து உன் வாழ்க்கையை செம்மையாக மாற்றி காட்ட வேண்டும் அல்லவா? அப்படி இருக்கும்போது நீ எப்பொழுதும் இதே போல சோர்வாக இருந்தால் என்ன அர்த்தம்?
அவர்களை மேலும் மேலும் உன்னை துன்புறுத்தத்தானே ஆசைப்படுவார்கள். அவர்களுக்கு முன்னால் நீ வாய்விட்டு சிரித்துப்பார். அவர்கள் உன்னை பார்த்து எப்படி இருக்கிறார்கள் என்று நீயே கண்கூடாக பார்க்க போகிறாய். அவர்கள் முன் நீ வளர்ச்சி அடைந்து உன் வாழ்வில் வெற்றி பெறப் போகிறாய் என்ற வைராக்கியத்தோடு நீ செயல்பட வேண்டும். கவலைப்படாமல் இரு, நான் இருக்கின்றேன். உனக்கு மிகவுமே கொடியது என்ன என்றால் கோபம்தான். அந்த கோபம் உனக்கு வேண்டவே வேண்டாம். உன்னை என் உயிராய் நான் காத்து கொண்டிருக்கின்றேன். சோதனை காலம் என்பது எல்லோருக்கும் வரத்தான் செய்யும். சோதனை காலம் வரும்போது நீ பயப்படாமல் இருக்க வேண்டும், கலங்காமல் இருக்க வேண்டும். தந்தை தன் பிள்ளைகளை கண்டித்து நடத்துவதைப் போல இறைவனான நானும் நான் நேசிக்கின்றவர்களை கடிந்து நடத்துகிறேன். இதை புரிந்து கொண்டு நீ நடக்கும்போது நான் உன்னை என் பொறுப்பில் எடுத்துக்கொள்வேன். கவலைப்படாதே. அப்பா என்னை திட்டுவிட்டாரே, மிகவும் வருத்தப்பட வைக்கிறாரே என்று நீ சோர்ந்து போகாதே. நான் உன்னை கைவிட்டு விடவே மாட்டேன். நான் உன்னோடு எப்போதுமே இருப்பேன். பயப்படாமல் மட்டும் இரு, கலங்காமல் மட்டும் இரு. நீ பலம் கொண்டு திடமான மனதோடு நீ எழுந்து வர வேண்டும். உன்னை ஒருபோதும் நான் கைவிட்டு விட மாட்டேன் என்ற நம்பிக்கை உனக்குள் அச்சாணியாக பதிந்திருக்க வேண்டும். உன்னை விட்டு விலகவே நான் மாட்டேன் என்பதை நீ நம்ப வேண்டும். அப்பா என்னை கைவிட்டு விட மாட்டார் என்ற நம்பிக்கை உனக்குள்ளே இருக்க வேண்டும். அப்போது அந்த கலக்கமானது, உன்னுடைய பயமானது உன்னை விட்டு தூர ஓடிவிடும். எது வந்தாலும் நீ கலங்காதே. சோதனையை தருகின்ற நான் அதை தாங்கும் சக்தியையும் நான் உனக்கு தருவேன். அதுக்கு தப்பிக்கும் வழிகள் பலவற்றையும் நானே உருவாக்கி தருகிறேன். பிறகு ஏன் வருத்தம்? உனக்கு பின்னால் இருப்பது யார் என்று தெரியாதா? தெரிந்தும் இப்படி அமைதியாக இருப்பதற்கு எதற்காக? உனக்கு பின்னால் இருப்பது நான் தான். உன்னை என்றும் கைவிட்டு விட மாட்டேன். உன்னை கீழே விழும்படி நான் அமைத்து தர மாட்டேன். நீ விழும்போது உன்னை தாங்கி பிடிக்கவே உன் பின்னால் நான் இருக்கின்றேன். எதற்கும் நீ பயப்படாத இரு. எப்போதும் எல்லாவற்றுக்காகவும் சந்தோஷமாகவே இருக்க பழகிக்கொள். உன்னை எப்பொழுதும் நீ சந்தோஷமாகவே வைத்துக்கொள். நான் உன்னோடு இருப்பதால் நீ அனைத்திலுமே ஜெயிக்கப் போகின்றாய். நான் உனக்கு ஜெயம் தருவேன். கஷ்டம் வந்தால் துவண்டு போகாதே. அது உன் பூர்வ ஜென்ம கர்மா. இன்பத்தை எவ்வாறு சந்தோஷமாக ஏற்கின்றாயோ அதுபோல கஷ்டத்தையும் மகிழ்ச்சியுடன் ஏற்று என் மீது போட்டுவிடு. நான் பார்த்து கொள்கிறேன். உனக்கு துணையாக உன்னுடைய அப்பா நான் எப்போதுமே இருப்பேன். உன் வீட்டிற்கு வந்துவிட்டேன். என்னுடைய வரவால் உன் வேதனைகள் காணாமல் போகப் போகின்றது. உன் பேரும் புகழும் உயரப் போகின்றது. உன் உள்ளம் குளிரும் நல்ல செய்தியோடு நான் வந்திருக்கிறேன். கலங்காமல் கேள். ஏன் சோகம் உனக்கு? எதிர்காலத்தை நினைத்து நீ பயப்படுகின்றாயா? பொருளாதாரம் முன்னேறவில்லை என்று கவலைப்படுகின்றாயா? உனக்கு தேவையான விஷயங்கள் அதற்கான காலகட்டத்தில் உன்னை வந்து சேரும். அதை பற்றி நீ கவலைப்பட தேவையில்லை. உன் பொருளாதாரம் நன்றாகவே இருக்கும். கவலை வேண்டாம். நான் உனக்கு துணை இருக்கும்போது உன்னால் முடிந்த சிறு சிறு உதவிகளை மற்றவர்களுக்கு நீ செய்து வா. அடுத்தடுத்து உன்னுடைய பொருளாதாரம் நிச்சயம் மேன்மையில் முடியும். உன் வாழ்க்கை இப்போது என் கையில் இருக்கின்றது. அதை நீ நம்ப வேண்டும். உன்னை நிச்சயம் நான் உயர்த்தி காமிக்கின்றேன். உன்னோடு நான் இருப்பதை எப்படி நீ அணு அணுவாக உணர்ந்து கொண்டாயோ அது போலவே உன்னை அணு அணுவாக உயர்த்தி மிக பெரிய உயரத்தில் நான் வைக்கப் போவதை நீ காணப் போகின்றாய். உன் புகழ் உயரும். உன் உள்ளம் குளிரும். அந்த நல்ல நாளை இந்த ஆண்டில் நீ நிச்சயம் காண்பாய். எது நடந்தாலும் எல்லாமே நன்மைக்கே என்று நீ எடுத்துக்கொள்கின்றாய் அல்லவா? அந்த எண்ணத்திற்கே எல்லா நன்மையும் உனக்கு வந்து சேரும். நீ எப்போதும் உண்மையாக இருக்க முயற்சி செய்கின்றாய். ஆனால் எல்லோரும் உன்னிடம் உண்மையாக நடந்து கொள்ளாவிட்டாலும் உன் உண்மை அவர்களை நிச்சயம் மாற்றும். உன்னை அனைவரும் அவர்கள் மதிப்பார்கள். கவலையப்படாதே. நான் உன்னை உயர்த்தி காமிக்கின்றேன். எது நடந்தாலும் அப்பா இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இரு. நான் உன் வீட்டிற்கு வந்து உன்னுடனே தங்கிவிட்டேன். என் வரவால் நீ இதுவரை சந்தித்த வந்த வேதனைகள் எல்லாம் எப்படி காணாமல் போனது என்று நினைத்து வியக்கும் அளவிற்கு நிச்சயம் உன்னுடைய வாழ்வில் பல நல்ல நல்ல மாறுதல்கள் எல்லாம் நடைபெறும். இனி ஒவ்வொன்றாக அது உனக்கு தெரிய வரும். வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நிகழப்போகின்றது. எல்லாமே எனக்கு தெரியும் என்ற நம்பிக்கையோடு என்னிடம் ஒப்படைத்துவிட்டு எல்லாமே என் அப்பாதான் என்று இருக்கின்றாய் அல்லவா? நிச்சயம் நான் உன்னை கைவிட மாட்டேன்.
என் நிலைமை மாறவில்லையே, நானோ நீயே என்று கதியின்றி இருக்கின்றேன். உனக்கோ என்னை கவனிக்க நேரமில்லை என்று நீ புலம்புகிறாய். ஒரு நாள் இந்த வாழ்க்கை எனக்கு பிடித்த மாதிரி மாறும் அப்படி என்கின்ற நம்பிக்கையில் நீ ரொம்ப நாட்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். அந்த ஒரு நாள் உன் வாழ்க்கையில் வெகு விரைவாக வரப்போகின்றது. அதை நான் உனக்கு பரிசாக தரப்போகின்றேன். அந்த பரிசோடு இந்த நாளை நீ மகிழ்ச்சியோடு கொண்டாடு. உன் மகிழ்ச்சியான முகத்தை நான் காண விரும்புகின்றேன். என் மீது நீ அளவற்ற பக்தி கொண்டிருக்கின்றாய். கண்மூடித்தனமான நம்பிக்கை வைத்திருக்கின்றாய். தெய்வீக சக்தி அதிகம் இருக்கிறது என்று நம்புகின்றாய். அது எதுவுமே பொய்யாகாது தங்கமே. உனக்கு தேவையான சக்தி தந்து உனக்கான அந்த நல்ல நாளை நான் உன்னிடம் ஒப்படைக்கப் போகின்றேன். நிச்சயம் அதற்கான நல்ல அறிகுறிகள் எல்லாம் உன் கண்ணில் தெடும்படி நான் அமைத்து தருகின்றேன். நீ நல்லதாய் நினை, உனக்கு நல்லதே நடக்கும். சில நேரம் நீ மிகவும் மகிழ்ச்சியாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கின்றாய். சில நேரமோ மிகவும் சோர்ந்து போய் கவலையில் மூழ்கின்றாய். எப்பொழுதும் உன் மனதை நீ சுறுசுறுப்பாக வைத்துக்கொள்ள என்னுடைய நாமத்தை மட்டும் நீ உச்சரித்து கொண்டு இருந்தாலே போதும். என்னுடைய நாமமானது உனக்கு எப்போதும் உதவியாக இருக்கும். எந்த நேரத்திலும் உனக்கு துணை இருந்து கொண்டே இருக்கும். என் நாமத்தை மட்டும் நீ சொல்லிக்கொண்டே வரும். தை மாதத்தில் உன்னுடைய இல்லத்தில் ஒரு நல்ல நிகழ்வு நடப்பதற்கான அறிகுறிகள் உனக்கு தென்படும். அது தொடர்பான முடிவுகள், பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடக்கப் போகிறது. உன்னுடைய எண்ணத்தில் நேர்மறை சற்று குறைந்தாலும் நேர்மறை எண்ணங்களை விடாமல் பிடித்துக்கொள். நீ நன்மைகள் நிச்சயமாக நடக்கும். உன்னுடைய மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொண்டு நீ செய்யும் செயல்கள் எல்லாம் நிச்சயம் நல்ல பலனை தரும். அப்படியே உன் மனதை நேர்மறையாகவே வைத்துக்கொள். உன் இல்லத்தில் மகிழ்ச்சி என்றுமே நிலைத்திருக்கும். உன் மன கதவு எல்லாமே திறக்கப் போகிறது. தடைப்பட்ட கதவுகள் எல்லாம் திறந்து உன் வாழ்க்கைக்கான நல்ல நல்ல மாறுதல்கள் எல்லாம் நடைபெறும். நான் சொன்ன நல்ல செய்தி, நல்லது எல்லாம் அந்த நல்ல நாளை எதிர்பார்த்து நீ காத்திருக்கும் நாட்களெல்லாம் இந்த ஆண்டில் நிச்சயமாகவே நீ காணப்போகின்றாய். ஏனென்றால் இது சிவனின் வாக்கு. என் வாக்குக்கு மீறிய எதுவும் கிடையாது. நிச்சயம் இந்த சிவனின் வாக்கு உனக்கு பலிக்கப் போகிறது. நான் உன் கர்ம வினையை குறைத்து விட்டேன். உன் கர்ம வினையும் குறைந்து விட்டது. நாளையே எல்லாம் மாறப்போகிறது. நீ மனம் கலங்காமல் கேள், சந்தோஷமாகவே கேள். உன் உழைப்பையும் அன்பையும் பிறர் தவறாக பயன்படுத்தும் போதோ அல்லது பலனை பிறர் அனுபவிக்கும் போதோ நீ வருத்தப்படாதே. அவர்கள் உன் கர்மாக்களையும் பாவங்களையும் அனுபவித்து உன் கர்ம வினைகளை விரைந்து முடிக்கவே அப்படி செய்து கொண்டிருக்கின்றார்கள். நான் தான் அவர்களை அனுப்பி வைத்திருக்கின்றேன். அந்த சமயத்தில் உனக்கு வருத்தம் அளித்தாலும் உன் கர்ம வினைகள் குறைகிறது என்று நீ நிம்மதிக்கொள். எந்த சூழ்நிலையிலும் இழந்து போனதையும் தொலைத்து விட்டதையும் எண்ணி நீ மனதில் கவலை கொள்ளாதே. நடப்பவை யாவும் நன்மைக்கு என்று நம்பிக்கையுன் உன் லட்சியத்தை நோக்கி நீ முன்னேறிச் செல். எல்லாம் நன்மைக்கே என்று சொல்கிறீர்களே, ஆனால் என் வழிகள் அப்படியேதானே இருக்கின்றது. எந்த நன்மையும் எனக்கு நடக்கவில்லை என்கிறாயா? நீ கொஞ்ச நாள் பொறு. உன்னுடைய வேண்டுதல் நிச்சயம் பலிக்கப் போகிறது. நீ அனுபவிக்கும் துயரங்களையே பெரிதாக நினைத்து போராடி கொண்டிருக்கின்றாய். அது உன்னை தாக்காமல் இருக்கவே நான் இங்கு போராடி கொண்டிருக்கின்றேன். அது உனக்கு தெரிய வாய்ப்பே கிடையாது. அதனால்தான் நான் அடிக்கடி கூறுகின்றேன், முடிந்தவரை எல்லோருக்கும் நல்லதே செய்யென்று, எதற்காகவும் அஞ்சாதே என்று. ஏனென்றால் உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கின்றேனே. இன்பமும் துன்பமும் நிலையற்றவைதான். அது எல்லோருக்கும் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும். இன்று இருப்பது நாளை மாறிவிடும். எனவே நீ மனம் கலங்காமல் இரு. இன்றைய துன்பத்தை நினைத்து நாளைய இன்பத்தை நீ தொலைத்து விடாமல் இருக்க வேண்டும். அதற்காகத்தான் சொல்கிறேன். உனது நலனை விரும்புகின்ற நான் உனக்கு நன்மையை மட்டும்தான் செய்வேன் என்பதில் நீ உறுதியான நம்பிக்கையோடு இரு. கவலையே படாதே. நான் இருக்கின்றேன். என்றும் எங்கெங்கும் எப்போதும் என்றென்றுமே உன்னோடு. உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். நீ என் பரிபூர்ண அருள் முழுவதையும் பெற்றுவிட்டாய். என் ஆசீர்வாதத்தையும் அன்பையும் நீ பெற்றுவிட்டாய். உன்னுடைய பக்தியால் நான் உனக்கு அடிமையாகிவிட்டேன் என் தங்கமே. என்னிடத்தில் நீ பக்தி செய்ததால் நீ வருவாய். நிச்சயம் தொண்டு செய்வாய்.
அதன் மூலம் நான் உன்னிடத்திலேயே நான் ஐக்கியமாகி விடுவேன். உன்னுடைய வருகைக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன். நீ என்னிடம் வந்து மற்றவர்களுக்கு நீ தொண்டு செய். எனக்கு தொண்டு செய்ய வேண்டாம். மற்றவர்களுக்கு நீ தொண்டு செய்தால் நான் உன்னிடத்தில் வந்து உனக்கே நான் அடிமையாகி விடுகிறேன். உன்னிடத்திலே நான் இருந்து உனக்கு வேண்டிய உதவிகளையெல்லாம் நான் செய்கின்றேன். நீயோ மற்றவர்களுக்கு உதவி செய். உனக்கு தேவையானது எதுவோ அதை நானே தருகின்றேன். நீ அள்ளி அள்ளி கொடு, நானும் உனக்கு அள்ளி அள்ளி தருகின்றேன். நான் கொடுப்பதை வைத்து நீ மற்றவர்களுக்கு கொடு. உன் வாழ்க்கையில் பல நல்ல நல்ல மாற்றங்கள், நல்ல நல்ல நிகழ்வுகள், நீ கேட்ட சந்தோஷங்கள், மன மகிழ்ச்சிகள் எல்லாமே உனக்கு கிடைக்கும். நீ கேட்ட பண பிரச்சனை எல்லாமே தீர்ந்துவிடும். நான் உனக்கு அள்ளி அள்ளி தரும்போது நீ உன் இரு கைகளையும் தூக்கி அதை வாங்கிக்கொள். நான் தருவது உனக்காக மட்டுமே. உன்னுடைய உண்மையான பக்தியால் நீ என்னை வென்று விட்டாய். நீ என்னை அடிமையாக்கி விட்டாய். நான் உனக்கு எப்பொழுதும் தொண்டு செய்யவே நான் காத்திருக்கின்றேன். அதுபோல நீயும் தொண்டு செய்து மற்றவர்களின் வாழ்த்துக்களை நீ பெற்றுக்கொள். அதன் மூலம் உன் வாழ்க்கை மிக சிறப்பாகவே மாறும். நான் உன் நல்ல எண்ணத்தில் தான் நான் வைத்திருக்கின்றேன். அதுபோலவே நீயும் செய். உன்னையும் எல்லோரும் போற்றுவார்கள். நன்றாக இருப்பாய். நீ என்னுடைய இந்த பாதத்தை தொட்டுப்பார். நான் உன் முன்னே உன்னை தேடி நான் வந்து கொண்டே இருப்பது உனக்கு தெரியும். கவலைப்படாமல் நம்பிக்கையோடு நான் வணங்கும் கடவுள் என்னிடம் இருக்கிறார் என்று என்னுடைய இந்த பாதத்தை நீ தொட்டுப்பார். உன்னை தேடி நான் வருவது உனக்கு தெரியும். என்னை வரவேற்க நீ தயாராக இரு. உன்னை பாதுகாக்க நான் வந்து கொண்டிருக்கின்றேன். ஒரே நாளில் யாரும் மௌனத்தை தேர்ந்தெடுப்பதில்லை. அது பல நூறு வார்த்தைகளை பேசி பலனற்று போனதால் தான் அது வருகின்றது. உன்னுடைய மனதில் இப்போது உள்ள அந்த மன வருத்தத்தை உனக்கு தந்தவர்கள் அதை பற்றி கண்டு கொள்ளாதவாறு இப்போது இருக்கின்றார்கள். அதை அவர்களுக்கு நான் புரிய வைத்துக் கொள்கின்றேன். வீணாக வருந்தாதே. தேவையில்லாமல் நேரத்தை நீ வீணடிக்காதே. நீ இழந்ததை விட, நீ இதுவரை எதையெல்லாம் இழந்தாயோ அதைவிட 2 மடங்காக நான் உனக்கு தருவேன். நிச்சயம் நடக்கும். பொறுமையாக இரு. நீ வேண்டியது உன்னை கண்டிப்பாகவே வந்து சேரும். இனி வரும் நாட்களில் உனக்கு துணையாக நான் வந்து கொண்டே இருப்பேன். முடிவுகளையெல்லாம் நிதானமாக எடுக்க பழகு. உதவிகளை யோசிக்காமல் நீ செய்து கொண்டே இரு. மற்றவர்களை நான் பார்த்து கொள்கிறேன். எல்லோரையும் புறந்தள்ளிவிட்டு உனக்கு மனதில் என்ன தோன்றுகிறதோ அதை மட்டுமே, நல்லதை மட்டுமே செய். பணிவோடு நீ இரு. பண்பு உன்னை உயர்த்தி பார்க்கும். அன்போடு நீ இருந்து பார். அகிலமே உன்னை உயர்த்தி பார்க்கும். பக்தியோடு நீ இருந்து பார். பரமணி உன்னை உயர்த்தி நிச்சயம் காமிப்பார். அன்பில் பண்பை சேர்த்து பக்தியோடு இறைவனிடம் கையேந்தினால் வாழ்வே நமக்கு சொர்க்கம்தான். வாழ்வின் வரம் தரும் வள்ளல் அல்லவா கடவுள். என்னை யாழும் இறைவன் அல்லவா நமக்கு சொந்தம். அதனால் எல்லாவற்றிலுமே அன்பாக பழகு. விதி என்று எதையும் நீ விட்டு விடாதே. இறைவனிடம் தொடர்ந்து நீ வேண்டிக் கொண்டே இரு. விதிக்கும் விதிவிலக்கு என்று ஒன்று உள்ளது. இறைவனின் திருவடிப்பட்டு அந்த தலையெழுத்தே மாறிவிட. அதனால் உனக்கு எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் இந்த திருவடியை நினைத்துக்கொள். இந்த திருவடியை நீ தொட்டுவிட்டால் உன் தலையெழுத்தே மாறிவிடும். உன் கஷ்டங்கள் எல்லாமே முடிவுக்கு வந்துவிடும். அந்த விதியையே முறியடிக்கும் வல்லமை என் திருவடிக்கு உண்டு. என்னுடைய திருவடியை, என்னுடைய பாதத்தை நீ இருக்க பற்றிக்கொள். எல்லாம் நன்மைக்கு எண்ணும்படியாக உன்னை கஷ்டத்திற்கு தள்ளிய சில நிகழ்வுகள் உன் வாழ்க்கைக்கு நன்மையானதாக மாறப்போகின்றது. நான் எப்போதும் என் பிள்ளைகளுக்கு காவலாய் அவர்களுக்கு எது நல்லதோ அதையே நான் செய்வேன். என்னை இந்த அளவுக்கு தீவிரமாக வணங்கும் உனக்கு நன்மையை செய்யாமல் இருப்பேனா? நிச்சயம் நன்மையே செய்வேன். கடந்த 1 வருடமாக நீ பட்ட துன்பம் எது சொல்லி மாளாதே. துன்பத்திற்கு மாற்றாக இன்பங்கள் உனக்கு இனி கிடைக்கப் போகிறது. உன்னுடைய வாழ்வில் எல்லாமே மாறப்போகின்றது. நல்லது நடக்கப் போகிறது. ஒரு புதிய பரிமாணம் உன் வாழ்க்கையில் நுழையப் போகிறது. அது உன் வாழ்க்கையை அழகாக மாற்றப் போகிறது. நேர்மறை எண்ணங்கள் அங்கு நிறையவே இருக்கும். நேர்மறை சூழல்கள் அங்கு அதிகமாகவே இருக்கும். உனக்கு எப்போதும் அது துணை இருந்து கொண்டே இருக்கும். நீ என்னுடைய பிள்ளை. என் பாதத்தை நீ இருக்க பற்றி கொண்டால் துன்பம் கூட தூர ஓடிவிடும்.